ஹலோ! வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறோம். அண்ட் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பை காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இப்ப நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 பிளஸ். தேங்க் யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா யூடியூபருக்குமே தெரியும். அது எவ்ளோ ஒரு சின்ன ஒரு பேபி ஸ்டெப்பா இருந்தாலுமே அத ரீச் பண்றதுக்கு எவ்ளோ வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீடியோ எடுக்கிறதுலேருந்து, அதை எடிட் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் அத வந்து வியூஸ் போடுறது, அது இல்லாம வந்துட்டு ஒரு சில கமெண்ட்லாம் நான் கேட்டுருக்கேன். "நீங்க போடுற வீடியோஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு." அப்படின்லாம் வந்துட்டு கமெண்ட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைஃப்ல பெரிய விஷயம் பண்ணா தான் சாதிச்சதா கிடையாது. சின்ன விஷயம் நம்மளுக்கு மன திருப்தி கிடைச்சாலே அது வந்துட்டு ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் தான். அந்த மாரி தான் எனக்கு இந்த மாரி ஒரு சில கமெண்ட்ஸ் கேட்கும்போது இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுப்பா. அதனால தான்ப்பா உங்க சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏதாவது தோணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்களோட வீடியோஸ் கன்டென்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல இன்னும் பெட்டரா வந்துட்டு ஒரு கன்டென்ட் போடுறதுக்கா இருக்கட்டும். ஸோ அதனால முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஐக்கியா ஷாப்பிங் விலாக் தான். ஸோ ஒரு லாங் வீடியோ போடுறது அப்டின்னா, எனக்கு எப்பவுமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏன்னா, அது ரொம்ப நேரம் மக்கள் உட்கார்ந்து பொறுமையா பார்ப்பாங்களா? அவங்களுக்கு பிடிக்குமா? அப்படிங்கிற மாரிலாம் ஒரு யோசனை ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த டைம் ஒரு நம்பிக்கையில ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே. நம்ம வந்துட்டு இன்னைக்கு மெயினா டைனிங் டேபிளுக்கு சேர்ஸ் வாங்க தான் வந்தோம். ஆனா அது மட்டும் கிடையாது. ஏன்னா ஐக்கியா வந்துட்டாலே கிட்டத்தட்ட 4 டூ 5 ஹார்ஸ் நீங்க உள்ள ஒண்ணுமே வாங்காமயே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரா, அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாமே. ஏன்னா நான் மெயினா வரதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐடியாஸ்லாம் இங்கேருந்து கிடைக்கும். இப்ப இந்த கிச்சன், பெட்ரூம்லாம் வந்துட்டு அவ்ளோ அழகா செட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதுலருந்து ஒரு சில ஐடியாஸ்லாம் நம்ம யோசிச்சு நம்ம வந்துட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காகவே நான் நெறைய டைம் வந்துட்டு ஐக்கியா வருவேன். ஒண்ணுமே வாங்கலனாலும் அப்படியே வந்து சும்மா அப்படியே சுத்திட்டு போவேன். ஸோ, இந்த டைம் வந்து கண்டிப்பா நான் ஏதாவது ஒண்ணு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்திருக்கேன். அதனால எங்க பசங்களுக்கு பார்த்தீங்களா, வாங்க கிச்சன் செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா வயிறு நம்ப சாப்பிடுங்க. திருப்தியா வாங்க. அங்க வந்து என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. நான் பொறுமையா ஒவ்வொரு ஐட்டமா பார்த்து நான் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் வாங்கணும்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா, என் வீட்டு தலைவருக்கு எப்பவுமே எப்படின்னா, எனக்காக என்ன வேணுமானாலும் செலவு பண்ண ரெடியா இருப்பாரு. எவ்ளோ வேணுமானாலும் செலவு பண்ணுவாரு. ஆனா, கிச்சனுக்கு ஒரு உப்பு டப்பா வாங்கலாமா பேபி $2 தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, உடனே டென்ஷன் ஆயிருவாரு. ஏன் இருக்கிற உப்பு டப்பா என்னாச்சு? ஏன் அதே வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாதா? அதுக்கெல்லாம் போய் நீ வந்துட்டு டப்பா மாத்துவியா? அப்படின்னு சொல்லி 1008 கொஸ்டின் வரும். அது ஏன்னே எனக்கு தெரியலங்க. அது எங்க வீட்ல மட்டுமா? இல்ல உங்க வீட்லயும் அப்படியான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த டைம் கண்டிப்பா நான் வாங்கியே ஆகணும். வீடு வாங்கி 1 இயர் ஆகுது. இன்னும் கிச்சன் ஷெல்ஃபுக்குள்ளலாம் தயிர் டப்பா, மாவு டப்பா அந்த மாரி டப்பாஸ் தான் வச்சிருக்கேன். எல்லா பொருளும் போட்டு. கிச்சன் ஷெல்ஃப்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த டைம் நான் டப்பாஸ ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அடம் புடிச்சு கிச்சன் செக்ஷனுக்குள்ள பூந்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் பெர்மிஷன் குடுத்துட்டாங்க. ஏன்னா மதர்ஸ் டே வேற வருது. சரி ஓகே போ வாங்கி தொல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து வீட்லயும் மதர்ஸ் டேக்காக என்னென்னமோ கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா எங்க வீட்ல பார்த்தீங்களா, என்ன கிஃப்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்மளுக்கு தேவையானது நடந்தா போதும் அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு நம்ம கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் வாங்கலான்னு தான் போனது. ஆனா, அங்க போனா அப்படியே பாத்திரம்லாம் அவ்ளோ அழகழகா வச்சிருந்தாங்க. முதல்லாம் ஐக்கியால எனக்கு பாத்திரம் அந்த அளவுக்கு குவாலிட்டி எனக்கு பெருசா பிடிக்காது. ஆனா, இப்பலாம் வந்துட்டு எவர் சில்வர் பாத்திரமே நல்ல குவாலிட்டியோட வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெறையா பாத்திரம். அப்புறம் இந்த கேஸ்ட் அயர்ன் வச்சிருந்தாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு சில பாத்திரம்லாம் சூப்பராவே இருந்துச்சு. இன்னொன்னு ஐக்கியால பெஸ்ட்டான விஷயம் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். அண்ட் அதுவும் பட்ஜெட் வந்துட்டு கரெக்ட்டான பட்ஜெட்ல கிடைக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால வந்துட்டு, இங்க வந்தீங்கன்னா, நீங்க எம்ப்டியா வெளில போகவே மாட்டீங்க. அந்த மாரியான ஒரு செட்டப் தான் உள்ள வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது வாங்கிருவோம். அந்த மாரி நானும் இந்த டைம் வந்துட்டு நெறைய ஐட்டத்த பொறுக்கி பொறுக்கி போட்டுருக்கேன். அது என்னங்கிறத மேபி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஷாப்பிங் ஹால்ல வந்துட்டு காட்டுறேன். என்னென்ன வாங்குனேன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே சூப்பரா வந்துட்டு இந்த டைம் நான் ஹேப்பியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். வேணுங்கிறது பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுல என் பையன் வேற அவனுக்காக ஒண்ணு தூக்கிட்டு வந்தான். எதுக்காகன்னு கேட்டா, பிரியாணி பாத்திரம் வேணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீட்ல இல்லாத பிரியாணி ஏன் பாத்திரமா அப்படின்னா, அவன் சொல்றான், "அம்மா எனக்காக அடிக்கடி கொஞ்சமா பண்றதுக்கு இந்த மாரி சின்னதா ஒண்ணு வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சான். சரி ஓகே நம்மளுக்கு என்ன எவ்ளோ பாத்திரம் இருந்தாலும் பத்தாது. நம்ம பெண்களுக்கு எப்பவுமே இந்த துணி கடை, நகை கடை, பாத்திர கடை இது எவ்வளவு ஷாப்பிங் பண்ணாலும் சலிக்கவே சலிக்காதுங்க. மேபி எனக்கு உங்களுக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எப்பவுமே அப்படிதான். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னா, ஷாப்பிங் போனேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே அப்படியே ஃபுல்லா ரிலீவ் ஆயிரும். அது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா உண்மையா எனக்கு அப்படிதாங்க.
ஸோ வந்துட்டு நம்ம இப்ப கண்ணாடி பாத்திரம்லாம் சாரி கண்ணாடி கண்ணாடி பாட்டில்ஸ் வாங்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. எனக்கு எப்பவுமே கண்ணாடி பாட்டில்ஸ் என் கைக்கு செட்டே ஆகாது. நெறைய பாட்டில்ஸ் இதுக்கு முன்னாடி நான் உடைச்சிருக்கேன். அதனால நான் மோஸ்ட்லி கிச்சன் ஷெல்ஃப்ல வந்துட்டு கண்ணாடி உள்ள ஐட்டம் எதையுமே நான் வைக்க மாட்டேன். ஆனா இந்த டைம் தான் சரி ஓகே நம்ம கண்டிப்பா மாத்தி பார்க்கலாம். இந்த ஒரு டைம் லாஸ்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் வாங்குனேன். இந்த கடுகு, சீரகம், பருப்புலாம் போட்டு வைக்கிறதுக்காக. ஹோப் நான் வந்துட்டு அத ரொம்ப நாள் மெயின்டெயின் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். ஆனா இத மெயின்டெயின் பண்ணாம விட்டேன். இதுக்கு மேல எனக்கு எந்த டப்பாவும் வாங்கி குடுக்க மாட்டாங்க எங்க வீட்ல. ஸோ அதனால இந்த டைம் நான் ரொம்ப பார்த்து பத்திரமா வச்சிருக்கணும். ஸோ அதனால அந்த பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, அப்படியே வந்துட்டு அடுத்த செக்ஷன் மூவ் ஆயிட்டோம். ஐக்கியால வந்துட்டு நம்ம என்ன வாங்க வந்தோமோ, அது மட்டும் வாங்கிட்டு போமாட்டோம். ஏன்னா கண்டிப்பா அதுல ஒவ்வொரு இடத்துலயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வெளில போவோம். ஸோ அதனால அடுத்த செக்ஷன்லயும் மூவ் ஆயி அப்படியே போயிட்டோம். எனக்கு இன்னொன்னு வந்துட்டு ரொம்ப புடிச்சது என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குட்டி குழந்தைக்குலருந்து அந்த வீட்ல வந்துட்டு வேற என்ன எண்ட் வரைக்கும் என்ன வாங்கணுமோ எல்லாமே கிடைக்குங்க. நீங்க திங்கே பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த வீட்ல வந்துட்டு இந்த பொருள் இங்க வைக்கலாமா? அப்படிங்கிறது யோசிக்கங்காட்டியும் அந்த பொருள் அங்க உங்க கண் முன்னாடி வந்துரும். அதே மாரி தான் இந்த இதுல பின்னி வைக்கிற பொருள். எப்பவுமே நம்ம ஊர பொறுத்தளவு இந்த கையில பண்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் வேல்யூ கம்மி. ஏன்னா எப்பவுமே பிராண்டு, ஷோரூம் அப்படி போய் வாங்குனா தான் வேல்யூ ஜாஸ்தி. ஆனா இந்த ஊர்ல இந்த மாரி கையில பண்ணி விக்கிற விஷயத்துக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. இங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வெறும் வந்துட்டு நம்ம ஊர்ல இந்த ரோட்லலாம் விப்பாங்கல்ல, அந்த மாரி கூட தான். அதுக்கு தான் வந்துட்டு இங்க வந்து வேல்யூ ஜாஸ்தி. அங்க தான் மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா, உண்மையாவே அவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கான வேல்யூ கரெக்ட்டா இங்க டிட்டர்மைன் ஆகுதோ! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணும். இங்க பாருங்க வெறும் சாக்கு பை தான். ஐ மீன் சாரி ஹேண்ட் பேக் மாரி வச்சிருக்காங்க. இது சாக்கு பை கிடையாது. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நம்ம இந்தியன் மைண்ட் செட் பார்த்தீங்களா? சாரி இந்தியன் மைண்ட் செட்ன்னு நான் ஜெனரலைஸ் பண்ண சொல்லக்கூடாது. ஆனா எங்க வீட்டு ஆளுங்க எப்பவுமே எப்படி ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் வேணும்னா மேலேயே இருக்கும். ஆனா எடுக்க மாட்டாங்க. உள்ள போய் தேடி அடியில கண்டுபிடிச்சு தான் எடுத்து பில் போடுவாங்க. கேட்டா வந்துட்டு, அதுதான் வந்துட்டு அப்படியே புத்தம் புதுசா இருக்குமாமா, டஸ்ட் ஆயிருக்காதாமா. அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோனே என் பையன் கீழ போட்டு தொப்புன்னு விழுந்தான். ஸோ அதுக்குள்ளேயே மண்ணாயிருச்சு. அப்புறம் என்னங்க எது எடுத்தா என்ன அடுத்த நாளே அழுக்காக தான் போகுது. அப்படி சொல்லி நானும் வந்துட்டு, சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பில்ல போட்டாச்சு. ஐக்கியாக்குள்ள வரும்போதே எவ்வளோ ஹேப்பியா நான் வந்துட்டு அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி வந்தனோ, வெளியில போகும்போது அவ்வளோ ஹேப்பியா இல்ல. ஏன்னா பில் வந்துட்டு அந்த மாரி. என் பையன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். "என்னம்மா இது இவ்ளோ வாங்கியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு எதுவும் வாங்கல அதனால தான். ஓகே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். ஹோப் யூ லைக்ஸ் இட். பாய்.